இன்னைக்கு நம்ம டிகிரி முடிச்சவங்களுக்கான கவர்மெண்ட் ஜாப் பத்தி தான் பார்க்க போறோம். இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், அரசு காப்பீட்டு நிறுவனம். இதுக்கு நீங்க என்னெல்லாம் அப்ளை பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்றத பத்தி பார்ப்போம். இதுக்கு வந்து நீங்க வந்து ஏதாவது ஒரு கிராஜுவேட்டா இருக்கணும். எனிதிங், ஏதாவது ஒரு டிசிப்ளின்ல வந்து மேஜரா படிச்சிருக்கணும். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர், ஏதாவது ஒரு கிராஜுவேட் நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். இதோட காலிடம் பாத்தீங்கன்னா நமக்கு 550 பேர் இருக்காங்க. உங்களுக்கு எங்க ஜாப் லொகேஷன் கொடுப்பாங்கன்னு பார்த்தா இது இந்தியா ஃபுல்லாவே இது வந்து ஜாப் லொகேஷன் உண்டு. ஏஜ் லிமிட் வந்து 21 to 30 வரைக்கும் நீங்க வந்து இருக்கணும். இந்த வேலை பாத்தீங்கன்னா இது வந்து ஜாப் வந்து அப்ரெண்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் வந்து ஜாயின் பண்றாங்க. இதுக்கு வந்து நம்ம விண்ணப்பம் வந்து எப்போ கட்டலாம் அப்படின்னா 23/6 இருந்து 6/7 வரைக்கும் நமக்கு வந்து டைம் இருக்குது. இந்த டேட்டுக்குள்ள நீங்க எந்த டேட்ல வேணாலும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஆக்சுவலா இதோட அமௌண்ட் பாத்தீங்கன்னா இதுக்கு உண்டு, விண்ணப்ப கட்டணம் உண்டு. உங்களோட கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி அது வரும். நீங்க என்ன கேட்டகரியில வர்றீங்களோ, உங்க கேஸ்டுக்கு வர்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட விண்ணப்ப கட்டணம் வரும். அதையும் நீங்க அப்ளை பண்ணிட்டு கட்டிட்டு தான் நீங்க வந்து பே பண்ற மாதிரி முடிச்சுட்டு அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து இது எப்படி செலக்ட் பண்றாங்க எக்ஸாம் வச்சு அப்படின்னா ஆன்லைன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் வைப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து இது இந்தியா ஃபுல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ரீஜனல் லாங்குவேஜ் வந்து ப்ரொஃபிஷியன்சி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. இதுதான் இதோட வந்து ரூல்ஸ். இப்போ ஓகே, இதை நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இது ஆக்சுவலா எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து NAS போர்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டல் இருக்குது. அந்த இதுல போயிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா உங்க லாகின் ஐடி வச்சு உங்க ப்ரொஃபைல் எல்லாமே கம்ப்ளீட்டா நீங்க என்டர் பண்ணணும். அதுல வந்து சர்ச் வந்து நியூ இந்தியா அசூரன்ஸ் கம்பெனி வந்து சர்ச் பண்ணிட்டு நீங்க அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து அப்ரெண்டிஸ்க்கு வந்து விண்ணப்பிக்கணும். இது அப்ரெண்டிஸோட போஸ்ட்ன்றனால அப்ரெண்டிஸ்க்கு நீங்க இது பண்றீங்க. இது முடிச்சுட்டு நீங்க என்ன பண்ணணும்னா BFSI SSC அப்ளிகேஷன் போர்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதை சூஸ் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணா உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்க என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிட்டு நம்ம முன்னாடி NETsல போட்டோம் பார்த்தோம்னா அதை என்ரோல் நம்பரை வந்து இங்க போடணும். போட்டுட்டு நம்மளோட ஏஜ், நம்மளோட எஜுகேஷனல் சர்டிபிகேட்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ண பர்த் சர்டிபிகேட், எஜுகேஷனல் சர்டிபிகேட், ஏன்னா ஏஜ் கேட்டிருக்கிறதுனால நம்ம கண்டிப்பா பர்த் சர்டிபிகேட் பண்ணணும். தென் எஜுகேஷன் சர்டிபிகேட் எல்லாமே நம்ம என்ன பண்ணணும் அப்லோட் பண்ணணும். இதை எல்லாமே அப்லோட் பண்ண பிறகு என்ன அப்படின்னா நம்மளோட என்ரோல் நம்பரு எல்லாமே முடிச்சுட்டு நம்ம என்ன ஸ்டேட்ல வந்து நம்ம இப்போ ஒர்க் பண்ண விரும்புறோம் அப்படின்றத நம்ம போடணும். போட்டுட்டு நம்ம எல்லாமே முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ரீஜனல் ஆஃபீஸ் எல்லாமே முடிச்சுட்டு நம்மளோட எக்ஸாம், நம்மளோட கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி எக்ஸாம் ஃபீஸ் வந்து நம்ம பே பண்ணணும். இதெல்லாம் நம்ம பே பண்ணிட்டு எல்லாம் கரெக்டா இருந்துச்சு செக் பண்ணிட்டு ஒருக்கா சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு முடிஞ்சிடும். இது இந்த டேட்டுக்குள்ள நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு கால்ஃபா பண்ணுவாங்க. இந்த டேட்ல எக்ஸாம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க அந்த டேட்ல எக்ஸாம் எழுதிக்கலாம். இது என்னன்னா டிகிரி முடிச்சவங்க எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இல்லைனாலும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, இதை வந்து அப்ளை பண்ணுங்க. இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். ஸோ அதனால என்னன்னா யாருக்கு தேவைப்படுதோ எல்லாத்துக்குமே நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ உங்க குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எதுவும் ஜாப் அவைலபிலிட்டி இருந்ததுன்னா நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் நான்.